உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம். மீனம் ராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலே 17ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரை நவம்பரில் எப்படி வார பலன் இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். முக்கியமாக சந்திரனின் இந்த மூமெண்ட்டு தான் நம்ம கோச்சாரமாக பார்ப்பது வழக்கம். சித்திரை நட்சத்திரத்திலிருந்து கன்னி ராசியிலிருந்து தனுசுவில் மூல நட்சத்திரம் வரைக்கும் சந்திரன் பிரயாணம் இருக்கிறது. இப்படிப்பட்ட காலகட்டங்களில் உங்களுக்கு 7ஆம் இடம் அப்படிங்கிற இடம் கலத்திரஸ்தானத்திலிருந்து மூமெண்ட், அப்போ நல்ல சுகத்துடன் ஆரம்பிக்கிறது. அப்புறம் 8ன்றது அஷ்டமம்னு உங்களுக்கே தெரியும். துலா ராசிக்குள்ளர் வரும்போது மனதிலே சில சோர்வுகளை கொடுக்கும், தேவையற்ற குழப்பங்களும் கொடுக்கும். அதை ஓவர் கம் பண்ணி வந்துடுங்க. கொஞ்சம் நெஞ்சில் கபம் சளி போன்றவைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதுக்கு அடுத்த நாளில் கொஞ்சம் டல் ஃபேஸோடு தான் எல்லா காரியம் செய்ய போகிறீங்க. நிதானமாக தான் காரியம் நடக்கும். அதுக்கு அடுத்த நாள் தொழில் ஸ்தானத்துக்குள்ளே சந்திரன் வந்துடுவார். நமக்கு வாரம் முடிவு. ஆனால் காரியங்களிலே சந்தோஷங்களும் வெற்றிகளும் நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய ஒரு சூழ்நிலையோடு இந்த வாரம் முடியும். இந்த வாரத்திலே இது நாள் வரைக்கும் உட்கார்ந்துருந்தார், அஷ்டமத்தில் உட்கார்ந்துருந்த சூரியன் விருச்சிக ராசிக்குள்ளர வாரம் முதல்லையே நுழைஞ்சிட்டார். கார்த்திகை நட்சத்திரம், கார்த்திகை மாதம். கார்த்திகை மாதத்தில் மாலை அணி விழா அப்படின்னு சொல்லுவோம். ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் இருக்கக்கூடிய நாட்கள். இந்த நாட்களிலிருந்து சூரியன் அந்த 9ஆம் இடத்துக்கு வந்துட்டார். உங்களுக்கு அந்த நீச்சத்தன்மையை விட்டு வெளியில் வரார். அப்போ பயங்கள் கொஞ்சம் இருந்தாலும் முயற்சிகளிலே நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய எண்ணங்கள். வாழ்க்கை துணையுடைய வார்த்தைகளை கேட்டு அவங்க எண்ணத்தை புரிந்து கொண்டு அதனோடு செயல்கூடிய செயல்கள் இதெல்லாம் வரும். அதனால் கொஞ்சம் ஒற்றுமை அப்படிங்கிறது வந்துடும். இந்த சனி பகவான் ராசிக்குள்ள வக்கரகதியில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 12ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல ராகு இருக்கார். அவர் பார்ப்பார். அப்போது இதே இடத்த செவ்வாய் ஆட்சியில் உட்கார்ந்து 9ஆம் இடத்துல உட்கார்ந்து பார்க்க போகிறார். அப்போது மருத்துவ காப்பீடு, உடல் நல காப்பீடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இன்சூரன்சஸ், லைஃப் இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ், இப்படிப்பட்ட காப்பீட்டு துறைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்து வைத்து கொள்வது நல்லது. ஏன்னா குருவின் பார்வை இந்த 9ஆம் இடத்து மேலேயும் இருக்குது, லாபஸ்தானமான மகர ராசி மேலே இருக்குது, அதே போல் உங்கள் ராசி மேலே இருக்கிற சனி பகவான் மேலேயும் இருக்கிறது 5ஆம் இடத்துலேருந்து. இந்த 5ஆம் இடம் லாபத்தை கொடுக்கும். அப்போது ஏதாவது ஒரு செலவு வந்தால் அந்த செலவை மீட் பண்ணுறதுக்கு இந்த காப்பீடுகள் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்ன்றதை இண்டிகேட் பண்ணுது. வியாபாரத்திலும் அதேமாதிரி தான். வியாபாரத்தில் அபிவிருத்தி ஜாதகமாக இருக்கும், சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை, புதிய வாய்ப்புகள் நிறைய இருக்கும், தன்னம்பிக்கைகள் நிறைய ஏற்படும். ஏன்னா சூரியனின் பார்வை 3ஆம் இடத்து மேலே விழப்போகுது, செவ்வாயின் பார்வை 3ஆம் இடத்தில் விழப்போகுது, புதனின் வக்கர பார்வையும் 3ஆம் இடத்தில் விழப்போகுது. சிநேகம் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்குது. நல்ல சிநேகிதம் கெட்ட சிநேகிதம் பிரிச்சுடுங்க. அவங்கள்ட்ட கொஞ்சம் சொல்ல வேண்டியதை மட்டும் சொல்லுங்கள், எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்காதீங்க. உடன் பிறந்தவர்கள் உதவி செய்வதற்கு, அதுவும் இளைய சகோதரர்கள் உதவுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் அவங்க செயல்பாட்டையும் நீங்கள் கேபிட்டலைஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு நல்ல வாரமாக அமைப்போகிறது. இதில் சிக்கல்கள் ஏதாவது வந்ததுன்னா அதை தீர்ப்பதற்கும் பரிகாரம் உண்டு. புதன்கிழமை அமாவாசை, அந்த நாளிலே நார்மலாக முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பவர்கள் எல்லாம் கொடுத்து முடிச்சுருவோம். இல்லாதவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவர்களும் இந்த திதி தர்ப்பணம் கொடுத்தவர்களுமே சேர்ந்து
நண்பகல் 11:45 12 மணி வரை அப்படிங்கிற டயத்தில் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தான தர்மங்கள் செய்யுங்கள். இந்த தான தர்மங்கள் நீர்மோர், தண்ணீர், என்ன முடியுமோ உங்களால், சும்மா இல்லைங்க ஒரு சாப்பாடு ஒன்று வாங்கி கொடுத்தேன், வாழைப்பழம் வாங்கி கொடுத்தேன், ஏதோ ஒன்று யாருக்கு செய்யணும் அப்படின்னா, உங்கள் சனி பகவான் வக்கரத்தில் உட்கார்ந்துருக்கிறார் இல்லைங்களா, அப்போ என்ன ஓட்டத்தில் நிறைய சிக்கல்கள் இருக்கா, புத்தி தடுமாற்றம் இருக்கா, இந்த புத்தி தடுமாற்றத்தை விட்டு வெளியில் வரணும்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுப்பது ரொம்ப நல்லது. அதுபோல் குழந்தைகள், காப்பகங்கள், ஆதரவற்ற முதியோர்கள் இவர்களுக்கெல்லாம் செய்வது ரொம்ப நல்லது. அப்படிலாம் செஞ்சிங்கன்னா வரக்கூடிய காலகட்டங்களிலே நீங்கள் அதிகமாக சொல்லி கொடுத்துருந்த என்னுடைய ராசிக்குள்ளரே சனி பகவான்ட்டாருங்க, 7.5 சனிங்க அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, இதனுடைய தாக்கத்திலிருந்து விடுதலை பெற்று ஒரு தெளிவான சிந்தனையுடன் வாழ்க்கை முறை மாறுவதற்கு இது நல்ல ஒரு பரிகாரம். இதை அவசியம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதனால் பலவிதமான முன்னேற்றங்கள் உங்கள் வாழ்க்கையிலே ஏற்படட்டும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.